தவ்வை தெரியுமா? தெரியாது, சொல்றேன். மூதேவி கேள்விப்பட்டிருக்கோம், திட்டுறப்ப கேள்விப்பட்டிருப்போம். இந்த மூதேவி வேற யாரும் கிடையாது, தவ்வை. தவ்வை யாரு தெரியுமா? தமிழர்களுடைய மூத்த தெய்வம். மூத்த தேவி தான் மூதேவி. மூதேவி. சரியா? இன்னொன்னு சொல்லவா? சோழர்கள் தவ்வைக்கு எத்தனை கோயில் கட்டியிருக்காங்க தெரியுமா? இன்னைக்காவது ஒரு நாள் சோழர்கள் கட்டிய கோயில்களில் இருக்கக்கூடிய தவ்வை நீங்க போய் வழிபடுறீங்களாடா? சும்மா வச்சிருக்கானடா சிலைய? வழிபட்டுட்டு தானே இருந்தான். தவ்வைக்கே எத்தனை கோயில்கள் இருக்கு தெரியுமா சோழர்கள் காலகட்டத்தில்? அதுக்கு முன்னாடி சங்ககால பாடல்களில் தவ்வையோட வழிபாட்டு எவ்வளவு உயர்த்தி பேசப்பட்டிருக்கு தெரியுமா? நடுகள் வழிபாடுகளில் தவ்வைக்கு எத்தனை தவ்வைக்கான வழிபாட்டு முறைகள் வந்திருக்கு தெரியுமா? இன்னைக்கு எல்லார் வீட்லயும் என்னை பார் யோகா மரம்னு 2 கழுதையை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. எதுக்குடா நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? கழுதையை வச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சில இந்துக்கள் வீட்டில் என்னை பார் யோகா மரம்னு கழுதையை நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. இன்னைக்காவது யோசிச்சதுண்டா ஏன் கழுதை அங்கே இருக்குன்னு? கழுதையை பார்த்தா என்னடா யோகம் வரும்? கழுதை வேற யாரோட வாகனமும் கிடையாது, தவ்வையோட வாகனம். தவ்வையோட வாகனம் கழுதை. அந்த கழுதைய, அந்த தவ்வை எதற்கான தெய்வம் தெரியுமா? செல்வத்திற்கான தெய்வம். தமிழர்களுடைய செல்வத்திற்கான ஃபெர்டிலிட்டிக்கான தெய்வம். அவங்க பாத்தீங்கன்னா பெரிய பானை வயிறோட இருப்பாங்க. அதோட பொருள் என்ன? ஃபெர்டிலிட்டி. பெரிய பிரெக்னன்ட் இல்ல, அதாவது அதிகமா குழந்தை பெத்து போடக்கூடிய பெண்களுடைய இயல்பான வயிறு பெருசா இருக்கும், இடுப்பு பெருசா இருக்கும். ஸோ அது அந்த தாய் தெய்வம் தான். அந்த தாய் தெய்வத்தை நம்ம தவ்வைன்னு சொல்லி வழிபட்டோம். சங்ககால புலவர்கள், பெண்பார் புலவர்கள் பலரும் தவ்வைங்கிற பேர்ல வருவாங்க. தவ்வை, அவ்வை, இதெல்லாம் இந்த தெய்வத்துடைய பெயர்கள். இது ஆசிவக